ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபையார் யாவரையும் இவ்விதமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்காக சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் அதிகமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் தேவ வழிநடத்தலோடு கூட கடந்த 5 நாட்களிலே 5 சோலா என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய சத்தியங்களை நாங்கள் கற்று வருகிறோம். இதன் அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக தேவனுடைய வார்த்தை மாத்திரம் என்று நாங்கள் பார்த்தோம். தேவன் தன்னை பிரத்யேகமாக அவருடைய வார்த்தையின் மூலமாய் மாத்திரமே எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவான வெளிப்படுத்தலின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தின தேவன் அவர் யார் என்பதை, அவருடைய சித்தம், திட்டம், விருப்பத்தை அவருடைய வார்த்தையிலே எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். இரண்டாவதாய் நாங்கள் பார்த்த காரியம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். மனிதனுடைய மீட்போடு கூட சிந்திக்கிற அந்த சூழலிலே, ரட்சிப்பை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற சூழலிலே, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே மனிதன் மீட்கப்பட முடியும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அவரும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அல்லாமல் அவரே எங்களுக்கு ஒரே வழியாய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாங்கள் பார்த்த காரியம் விசுவாசத்தினால் மாத்திரம் என்று. எனவே மனிதன் இந்த ரட்சிப்பை அனுபவிக்க அவனுக்கு இருக்கின்ற பாலமாக அமைவது அவன் தேவன் மேல் வைக்கின்ற விசுவாசம். அன்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்த்தோம், அங்கே அந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தினால் மாத்திரமே அந்த பிரிக்கப்பட்ட அந்த உறவு, முறிந்த அந்த உறவை திரும்பவுமாய் நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும். நான்காவதாய் நாங்கள் பார்த்த காரியம் தேவனுடைய கிருபை மாத்திரம். அவருடைய கிருபையினால் மாத்திரமே அவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க அவருடைய கிருபை எங்களுக்கு இன்றியமையாத ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. Glory of God alone. தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. இதற்கு அடித்தளமாக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர். ரொம்ப உரிமையோட கடவுள் சொல்றாரு, ரைட்? அதிகாரப்பூர்வமாய் சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம். ரைட்? தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே அறிமுகத்திலே சொன்னது போல இந்த 5 சத்தியங்களும் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு முன்பே இருந்த சத்தியங்கள். இதை அன்றைக்கு இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நம்பின காரியமாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த சத்தியத்திற்கு உயிர் கிடைத்தது என்று சொன்னால், இந்த சத்தியம் உயிர் பெற்றது என்று நாங்கள் சொல்லுவோமானால், மாத்திரம் என்கின்ற சொல் இவைகளுக்குள்ளே இணைக்கப்பட்ட நேரத்திலே தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, அங்கே வேற வெளிப்படுத்தல் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அங்கே வேற புனிதர்கள் இல்லை. விசுவாசம் மாத்திரமே, அங்கே வேற எந்த வழிகளுமோ அங்கே இல்லை. தேவனுடைய கிருபை மாத்திரமே, அங்கே வேற மனிதனுடைய நற்கிரியைகளோ எதுவுமே அல்ல என்று காரியங்கள் உள்வாங்கப்பட்ட நேரம்தான் இந்த சத்தியம் உயிர் பெற்றது. மறுபுறத்திலே இந்த சத்தியங்கள் அன்றைய திருச்சபைக்கு சவாலாக மாறியது. காரணம், இந்த 5 காரியங்களோடு கூட அவர்கள் சில காரியங்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அவை நான் அறிமுகத்தின் நாளிலே நான் சொன்னேன். எனவே பிரியமானவர்களே, மனிதனுடைய ரட்சிப்போடு கூட தொடர்புடைய காரியங்களாகத்தான் இந்த 4 காரியங்களும் உண்டு. தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனித குலத்திற்கு விழுந்த சாபத்தை அவர் தீர்க்கின்றார். விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே மனிதன் நீதிமானாக்கப்படுகின்றான். அவருடைய கிருபையினாலே மாத்திரமே கிருபை பெற்றவர்கள் அதற்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள். எனவே இந்த 4 காரியங்களையும் சிந்திக்கும் போது இவை நாளும் தேவனை மையமாக கொண்டிருக்கிறது, தேவனுடைய கிரியையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவே 5வது காரியமாகிய இன்றைய நாளுக்குரிய காரியம், அந்த மகிமை
தேவன் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டும். தேவன் ஒருவருக்கு மட்டுமே இந்த மகிமை போய் சேர வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் வேதாகமம் தேவனை மையமாக கொண்டிருக்கின்ற புத்தகமாய் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் ஆரம்ப சூழலிலே தேவன் தன்னை மகிமைப்படுத்தும் படிக்கு மனிதனை உண்டாக்கினார். அந்த உறவு பிரிக்கப்பட்ட நேரத்திலே இந்த 4 காரியங்களும் நடந்ததற்கான காரணமும் அந்த மகிமையை திரும்பவும் மனிதன் முழுமையுமாய் தேவனுக்கு கொடுக்கும்படியாக. எனவே இந்த காரியமானது இன்றைய சூழலிலே ரொம்ப சவாலான ஒரு காரியம். காரணம், இன்றைக்கு இருக்கின்ற உலகமானது சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்ற உலகம், தன்னை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு உலகம். இது ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக உருவாகி வந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கின்ற இடம் ரொம்ப ஆபத்தான காரியம். மனித உரிமைகள், மனிதனுடைய மொழி உரிமை, அவனுடைய தேசத்தின் உரிமை, அவனுடைய நிறத்தின் உரிமை, இப்படி நல்ல காரியங்களுக்காக உருவாகி இன்றைக்கு எந்த நிலையிலே இது வந்து இருக்கிறது என்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு குழுவின் உரிமைகளை பேசி நிறைவாய் தனிநபரின் உரிமை மட்டும் வந்து அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ய உலகம் சட்டங்கள் அனுமதிக்க வேண்டும். அதை நாங்கள் போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லுவோம், நவீன பிந்திய யுகம். இதுதான் சரி என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்கின்ற உண்மையை நம்புகிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவனுக்கு பிழையாய் இருப்பது இன்னும் ஒருவனுக்கு சரியாய் இருக்கலாம். எனவே அந்த சரி என்று நினைக்கிறவனை நாங்கள் எங்களுடைய பார்வையிலே பார்த்து அவனை குற்றம் சாட்ட முடியாது. எனவே இந்த சுயநலத்தின் அடிப்படையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் நிலைக்கு எங்களுடைய கனம், மகிமை எல்லாவற்றையும் என்னை அல்லாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது இது ரொம்ப சவாலான ஒரு காரியம். இன்னைக்கு மனிதன் தன்னை கடவுளாக நினைக்கிற அளவுக்கு போய்விட்டான். தனக்கு முடியாதது ஒன்றுமில்லை என்று நினைக்கும் அளவுக்கு போய்விட்டான். இந்த சூழலிலே வாழுகின்ற நாங்கள், பிரியமானவர்களே, இந்த சத்தியம் எங்களுக்கு காண்பிக்கின்றது, தேவன் ஒருவருக்கு மாத்திரமே மகிமை போய் சேர வேண்டும். எனவே இந்த சூழலை நாங்கள் சிந்திக்கிற நேரத்திலே அன்றைய நாட்களிலே கத்தோலிக்க திருச்சபையானது இந்த சுவிசேஷத்தோடு கூட வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற நற்செய்தியோடு கூட அவர்கள் பாரம்பரியங்களையும் உள்வாங்கினார்கள், பாப்பாண்டவரையும் அவர்கள் உள்வாங்கினார்கள், மனிதனுடைய நற்செயல்களையும் அவர்கள் உள்வாங்கினார்கள். எனவே மனிதனுடைய மீட்பு என்று சொல்லுகின்ற அந்த சூழலிலே அந்த கத்தோலிக்க திருச்சபையானது அந்த சுவிசேஷத்துக்குள்ளே பாரம்பரியம், ட்ரெடிஷன், போப், குட் ஒர்க்ஸ் இவைகளும் சேர்க்கப்பட்டபடியினாலே மனிதனுடைய மீட்புக்கான மகிமை இவைகளுக்குள்ளும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எனவே சுவிசேஷத்தினுடைய மகிமை அங்கே பாரம்பரியத்துக்கும் போய் சேருகிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை பாப்பாண்டவருக்கும் போய் சேருகிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை நற்கிரியைகள் செய்கிறவர்களுக்கும் போய் சேர்கிறது. எனவே சீர்திருத்தமானது இந்த தேவனுடைய கிருபையின் வெளிச்சத்திலே வேதத்தை பார்த்த நேரத்திலே மனிதனுடைய ரட்சிப்புக்காக யாவும் தேவன் செய்திருக்கிறபடியினாலே அங்கே தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாக வேண்டும். ரட்சிப்பின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் தேவன் ஒருவரே செயல்படுகிறபடியினாலே மகிமை தேவனுக்கு போய் சேர வேண்டும். பிரியமானவர்களே, எனவே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு நாங்கள் செலுத்த வேண்டும். எனவே அவருக்கு மகிமை செலுத்துவது என்று சொல்லும் போது வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டிலே கவெட் என்கின்ற எபிரேய சொல் அங்கே பாவிக்கப்படுகிறது. அதற்கு அர்த்தம் கனப்படுத்துதல், உயர்வாய் எண்ணுதல், பெருமதியாய் எண்ணுதல் என்கின்ற அர்த்தத்தை அங்கே கொடுக்கிறது. கிரேக்க மொழியிலே டொக்ஸா என்கின்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல் தான் நாளடைவிலே ஆங்கிலத்திலே டாக்ஸாலஜி என்கின்ற அர்த்தத்தை கொடுத்து அந்த சொல் உருவானது. அதனுடைய அர்த்தம் வெளிச்சம், அப்படியே பிரதிபலித்தல், பிரைட், ஷைனிங் என்கின்ற அர்த்தம் அங்கே கொடுக்கிறது. எனவே தேவனுக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லும் போது அந்த ரட்சிப்புக்குள் பிரவேசித்த அந்த திருச்சபை, அந்த ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தும் படிக்கு, அவருக்கு அவரை ஷைன் பண்ணும் படிக்கு, அங்கே ஒரு பிரைட்டை கொண்டு வரும் படிக்கு வாழுகின்ற வாழ்க்கை என்று அர்த்தம் கொடுக்கிறது. எனவே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்கின்ற காரியத்தோடு கூட நான் 3 விதமான காரியங்களை கொண்டு வருகிறேன். எப்படி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம்? முதலாவதாய் எங்களுடைய விசுவாசத்தின் மூலம் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம்.
திருச்சபைக்கு வெளியே, நாளாந்த வாழ்க்கையிலே, எங்களுடைய தொழில் ஸ்தானங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய அயலார்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, பாடசாலையிலே நாங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுகின்ற காரியங்கள் வருகிற நேரம், தீர்மானங்கள் எடுக்கிற நேரம், ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளே நாங்கள் போகும்போது விசுவாசத்தை அடிப்படையாக தீர்மானங்களை எடுத்து நாங்கள் நகர்ந்து போகிற வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இரண்டாவதாய், எங்களுடைய வாழ்க்கை ஆராதனை, தேவனுக்கு கொடுக்கின்ற ஆராதனையின் மூலமாய் நாங்கள் தேவனுக்கு மகிமைப்படுத்தலாம். அதாவது திருச்சபை வளாகத்திற்குள்ளே, கட்டடத்திற்குள்ளே நடக்கின்ற ஆராதனை அல்ல. அந்த ஆராதனை மட்டுமல்ல, எல்லா வாழ்க்கையிலும், எல்லா நேரங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற வாழ்க்கை ஆராதனையாக இருக்கின்ற சூழலிலே, அங்கு தேவனுக்கு கனம் கொண்டு வருகின்ற வாழ்க்கை நான் நாளாந்தம் வாழுகிறதின் மூலமாக நான் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். மூன்றாவது காரியம், தேவனுக்கு நாங்கள் செய்கின்ற சேவையின் மூலம் அவரை மகிமைப்படுத்தலாம். அநேக நேரங்களிலே இந்த காரியத்தை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. விசுவாசியாய் இருக்க வேண்டும், ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஆனால் சேவை செய்வது எங்களுடைய பொறுப்பு அல்ல. அது சபையின் தலைவர்களுடைய பொறுப்பு, ஊழியக்காரர்களுடைய பொறுப்பு அல்ல. பிரியமானவர்களை, வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது அது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் செய்கின்ற ஊழியம் எங்கள் மூலமாய் தேவனுக்கு கிடைக்கின்ற மகிமையாக அது இருக்கிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற சேவை அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு இருக்க இடம் கொடுக்கல. அவங்க கேட்கிறாங்க, சீஷர்கள் எப்படின்னு, நீங்க மற்றவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்யறதுக்கு சமன். எனவே இன்றைக்கு நாங்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம், காரணங்களை தேடிக்கொண்டிருக்கலாம், நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கான வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லா சூழலை கடந்து, காரணங்களை கடந்து நாங்கள் தேவனுக்காக மகிமை கொண்டு வரும்படி செய்கின்ற சேவைகள் சிறு காரியமாயிருந்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கும் போது இந்த 5 கோட்பாடுகள், பிரியமானவர்களே, இந்த டாக்டரின், இந்த இறையல் எப்படி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால், இது தலை அறிவிலே இருந்தால் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போய் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையோடு, எங்களுடைய ஆராதனை வாழ்க்கையோடு, எங்களுடைய சேவை வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கின்ற நேரத்திலே தான் இந்த சத்தியம், சீர்திருத்தத்திற்குள்ளே அவர்கள் பிரயாசப்பட்டு அறிந்து கொண்ட இந்த உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் இருக்கும். எனவே எங்களுடைய இறையல் வாழ்க்கையில வெளிப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.